2024 ஒன்று எம்சிக்யூ ஃபிசிக்ஸில் பார்ப்போம். இந்த ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டாக உள்ள கேள்வியை பார்ப்போம். ஃபஸ்ட் கேள்வி வந்து அலகு இருக்கிற போதிலும் பரிமாணம் இல்லாத பௌதிக கணியம் பின்வருவற்றுள் எது? அலகு இருக்குதான், ஆனால் பரிமாணம் இல்லை. இப்போ ஃப்ளாங்கின் மாறிலி, பரப்பு இழுவை, சக்தி, அடுத்து வந்து தொடர்பு வேகம், அடுத்தது ஒளி செறிவு மட்டம். சரி, இப்போ முதல்ல அலகு இருக்கணும், ஆனால் பரிமாணம் இல்லைன்னு நாங்கள் 4 இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த அலகுகள் பரிமாணங்கள் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துட்டு பார்ப்போமா. இப்போ அடிப்படை கணியங்கள் என்று சொல்லி 7 கணியங்கள் இருக்கு. அடிப்படை கணியங்கள் வந்து 7 கணியம் இருக்கு. அடிப்படை கணியங்கள் வந்து 7 கணியங்கள் இருக்கு. அதில் ஒன்று வந்து நீளம், அடுத்தது வந்து திணிவு, அடுத்தது நேரம், அடுத்தது வெப்ப இயக்கவியலினுடைய வெப்பநிலை, அடுத்தது வந்து மின்னோட்டம், அடுத்தது பார்த்தோம்னா ஒளிச்செறிவு. இந்த அடிப்படை கணியங்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய அலகுகள் என்று சொல்லி பார்த்தோம்னா நீளத்துக்கு மீட்டர் என்றும், திணிவுக்கு கிலோகிராம் என்றும், நேரத்துக்கு வந்து செகண்ட் என்றும், வெப்ப வெப்பநிலை வந்து கெல்வின் என்று சொல்லுவோம், மின்னோட்டத்துக்கு அம்பியர் என்றும், அடுத்தது மின்னோட்டத்துக்கு அம்பியர், ஒளிச்செறிவுக்கு வந்து சிடி என்றும், அதோட இன்னொன்று பதார்த்தத்தின் அளவு ஒன்று மிஸ்ஸிங் ஆகுது. பதார்த்தத்தின் அளவு அது மூலன்னு சொல்லுவோம். இது அடிப்படை கணியங்களுடைய அலகுகளாக இருக்கும். அதை விட நாங்கள் மேலதிகமாக இருக்கிற 2 கணியங்கள் சொல்லலாம். ஒன்று தலக்கோணம். அப்போ அதுக்கு வந்து ஆரையன் என்று சொல்லுவோம். ஆரையன் ரேடியஸ் என்று சொல்லுவோம், அலகு. அடுத்தது திண்ம கோணம். திண்ம கோணத்துக்கு வந்து அதில் வந்து நாங்கள் அலகுன்னு சொன்னோம்னா திண்ம ஆரையன் எஸ்ஆர்னு குறிப்போம். இவ்வளவுதான் இந்த கணியங்கள் இருக்கிற பேசிக்கான விஷயம் அலகுகள் சொல்லப்படுறது. இப்ப இந்த அடிப்படையில இவ்வளவுக்கும் வந்து அலகு இருக்குது, பரிமாணமும் இருக்குது. இந்த கணியங்களை அடிப்படை கணியங்கள்னு சொல்லுவோம். இதை தவிர ஒரு கணியம் இருக்கிறேன்டா, இந்த கணியங்கள்ல இருந்து உதாரணமா சில கணியங்கள் நாங்கள் சொல்லுவோம். ஆர்முடுகள், வேகம், இதெல்லாம் வந்து பெருதி அலகுகள் கொண்ட கணியங்கள்னு சொல்லுவோம். அதாவது பெருதி கணியங்கள் என்றுவோம். இந்த பெருதி கணியங்கள்ல வந்து வேகம் வரும், ஆர்முடுகள் வரும். அதாவது இந்த கணியங்கள் சேர்ந்து, அடிப்படை கணியங்கள் சேர்ந்து உருவாகிற ஆறுமுடுகள் சேர்ந்து உருவாகிற கணியங்களை தான் நாங்க பெருதி கணியங்கள் சொல்லுவோம். இந்த பெருதி கணியங்களினுடைய அழகு பார்த்தோம்னு சொன்னா இது வேகம் எப்படி நாங்க கணிக்கிறோம், அதன் அடிப்படையில் அடிப்படை கணியங்கள் சார்பாக இதை கணிக்கணும். அப்ப வேகம்னு சொன்னா வளமே நம்ம சின்ன விஷயம்தான், ஒன்று இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்றோம். இப்ப அடிப்படை கணியம் என்ன, இடப்பெயர்ச்சின்னு ஒரு நீளத்துக்கு அமைப்பா இருக்குது. அப்படியே மீட்டர், இதுல நேரம் வந்து என்ன செகண்ட் மைனஸ் 1. ஆகவே பெருதி கணியங்களுடைய அலகுகள் வந்து நாங்கள் இப்படித்தான் கணிக்கிறது. இவைதான் பெருதி கணியங்கள் என்று சொல்லுவோம். சரியா? ரைட். இப்ப இது அலகுகள் அடிப்படையில நாங்க இதுல எடுத்துட்டோம். இப்ப அலகுகள் இல்லாத கணியங்கள் என்றோட அடிப்படையை பார்ப்போம். இப்ப அலகுகள் இவ்வளவு அலகுகள் உள்ளது. அலகுகள் இல்லாத கணியங்கள், அலகுகள் இல்லாத கணியங்கள். அலகுகள் இல்லாத கணியங்கள்ல வந்து ஒன்று வந்து முறிவு சுட்டி, உராய்வு குணகம், இது ரெண்டும் வந்து அலகு இல்லை.
ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா அலகுகள் இல்ல. ஆனா இதுக்கு என்ன செய்யுதுன்னா அலகு இல்ல இந்த கணியங்களுக்கு. ஆனால் இந்த கணியங்கள் அலகு இல்லாம இருந்தாலும் இதுக்கு ஒரு பரிமாணம் ஒன்று இருக்கும். பரிமாணம் உண்டு. அலகில்ல பரிமாணம் உண்டு. ஆனா இப்ப அடுத்தது பார்ப்போம் என்ன சொன்னா பரிமாணம் இல்ல அலகு இருக்கிறது பார்ப்போம். பரிமாணம் இல்லை அலகு உள்ள கணியம். பரிமாணம் இல்ல அலகு இருக்கிற கணியம். அது தலக்கோணமும் இதுக்கு என்ன செஞ்சு பரிமாணம் இல்லை ஆனா அலகு இருக்கு எங்கள்கிட்ட. தலக்கோணமும் திண்ம கோணமும் வரும். தலக்கோணமும் திண்ம கோணமும் என்ன இருக்குது அலகு இருக்கும் பரிமாணம் இல்லை. ஏன் அலகு இருக்கு எங்களுக்கு இருக்கு. நாங்க நேரியா ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு எஸ்ஆர்ன்னு சொல்லுவோம். 2 அலகு இருக்குது. ஆனா ஆர்ஏன்னு சொல்லுவோம். அதுக்கு திண்ம ஆர்ஏன்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட். இப்ப இது அடிப்படையான விஷயம். அதை விட பரிமாணத்தின் அடிப்படையை பார்த்தோம்னா பரிமாணம் பரிமாணத்துல என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா 5 வகையான கணியங்களுக்கு அடிப்படை கணியங்களுக்கு பரிமாணம் இருக்கு. ஒன்று திணிவு. அதைத்தான் நாங்க எம் என்று குறிப்போம். அடுத்தது நீளம் எல் என்றுவோம். அடுத்தது நேரம் டி என்றுவோம். ஆனா வெப்பநிலை மின்னோட்டம் இதுக்கும் என்ன செஞ்சிருக்கு பரிமாணம் உண்டு. சரியா? இது அடிப்படையாக அடுத்ததுக்குள்ள பெருதி கணியங்கள் இருக்குது. பெருதி கணியங்களுக்கு பரிமாணம் உண்டு. சரி, இதுதான் ஒரு சின்ன விளக்கம் இந்த இதுகள்ல. இப்ப நாங்க ஒன்றுண்டா பார்த்தோம்டா முதல்ல விட தந்தது பிளாங்க் மாறிலி. இப்ப பிளாங்க் மாறிலி எப்படி வரையறுக்கப்படும்? பிளாங்க் மாறிலி E = h nu என்று சொல்லுவாங்க. சரி, HF என்று சொல்லுவாங்க பிசிக்ஸை பொறுத்தவரை. அதில் கெமிஸ்ட்ரியன்ஸ்னா h nu வாங்க. அதெல்லாம் ஒன்று தான் நியூ. இப்ப இது சக்தியினுடைய பரிமாணம். அதாவது சக்தி இப்ப உதாரணமா EOF தான் H என்று வரும். அப்ப சக்தி என்று சொன்ன என்ன ml வர்க்கம் T-2 என்று வரும். இப்ப இதுக்கு கீழே இது T-1 மேல போகும்டா ml வர்க்கம் T-3 பரிமாணம் இருக்கு. பிளாங்க்ஸ் மாறிலிக்கு இருக்கு. ஆனா கேட்ட கேள்வி என்ன? அலகு இருக்கிற போதிலும் பரிமாணம் இல்லை. இதுக்கு பரிமாணம் இருக்கு, அலகும் இருக்கு. சரி, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பொறுத்தவரை ஜூல் செகண்ட் மைனஸ் அலகும் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பரப்பிழுவை. சரிதானே? சரி, பரப்பிழுவை என்ன சொல்லுது? அந்த பரப்பிழுவை என்று சொல்லப்படுறது நீளம் தர அதிலே தொழிற்படுற விசை. அப்ப இது நீளம் தர விசைன்னு சொன்னா என்ன வரப்போகுது? நீளம் L ஆகிய பரிமாணம். இதுக்கு என்ன போடுறாங்க? நேரடியாக போட்டோம்னு சொன்னா ml-2 என்று போடுவோம். இப்ப திருப்பியும் அதே மாதிரி ml வர்க்கம் T-2 என்று வரும். இதுக்கு நாங்க நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட். அப்ப இப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பரப்பிழுவை இதுலயும் என்ன செய்யும்? அளவும் இருக்கு, எங்களுக்கு பரிமாணம் இருக்கு. ரைட். அப்ப மூன்றாவது பார்த்தோம்னா சக்தி தான் என்ன சொன்னோம்? ஒரு விசை திசையில பொருளை சென்ற தூரம் என்ன செய்யணும்? வேலை. ஆகவே இது என்ன? ஒரு வேலைக்கு என்ன? வேலைக்கும் இதே தான் நாங்க சொல்ல போறோம். ml விசை இருக்குது. விசைன்னு சொன்னாலே என்ன? ml T
-2 அதோட ஒரு திசையில தூரம், ஆகவே தான். ஆகவே இதுக்கு சக்திக்கு ஜூல் என்று இருக்கு. சரி, ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுக்கும் இருக்குது. இப்போ 4வது பார்த்தோம்னா 4வது தொடர்பு வேகம். தொடர்பு வேகம். எனவே வேகம் தான் அது. அப்ப T-1 பரிமாணம் இருக்கு. அலகு பார்த்தீங்கன்னா இது மீட்டர் செகண்ட் -1 அதுக்கும் இருக்கு. இப்ப அடுத்ததா பார்ப்போம் ஒளிச்செறிவு மட்டம். 5வது வந்து ஒளிச்செறிவு அல்ல, ஒளிச்செறிவு மட்டம். அப்ப ஒளிச்செறிவு மட்டம் தான் டிபி, டெசிபிள். டிபியை பொறுத்தவரை எனக்கு அலகு இருக்குது, பரிமாணம் இல்லை. அப்ப ஆரம்பத்துல நாங்க பார்க்கும்போது பரிமாண நிலைக்கு வந்து 4க்கு தான் பரிமாணம் இருக்குன்னு பார்த்தோம். சாரி, 5க்கு தான் பரிமாணம் இருக்குன்னு பார்த்தோம். இது பரிமாணம் யாருக்கு பரிமாணம் இருக்கு? பரிமாணம் அந்த இடத்துல திணிவு, நீளம், நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், இது இவ்வளவுக்கும் பரிமாணங்கள் இருக்கு. ஆனா இவை வந்து என்ன செய்யும்? அடிப்படை கணியங்களா இருக்கு. இது பெருதிக்கணியங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பெருதிக்கணியங்களை போட்டு பார்க்க வேணும். அடிப்படை கணியம் சார்பாக. அப்ப இதுல ஒளிச்செறிவுக்கு பார்த்தீங்கன்னா ஒளிச்செறிவுக்கு அழகு இருக்கு, பரிமாணம் இல்லை. ஆகவே விடையை வந்து நாங்க 5வது விடையாக கொடுக்கலாம்.